நடிகரும் முன்னாள் எம்பியுமா இருக்கக்கூடிய ஜே.கே. ரித்தீஷ் மாரடைப்பால இறந்து போயிருக்காரு. சின்ன புள்ள அப்படிங்கிற படம் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமான ரித்தீஷ் சமீபத்தில் வெளியான எல்கேஜி படத்தில் நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் 2009 வருஷம் ராமநாதபுரம் தொகுதியில் இவர் டிஎம்கே சார்பாக எம்பியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் நடிப்பில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்த படம் தான் எல்கேஜி. இவர் இப்போ ராமநாதபுரத்தில் தான் வாழ்ந்துட்டு வந்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பிஜேபி சார்பில் நயனா நாயர் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்கும் போது தான் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்குது. இவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்தப்ப மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சிருக்காரு. அதே மாதிரி சினிமா துறையிலும் நிறைய நடிகர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இவரோட இழப்பு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜே.கே. ரித்தீஷ் அவர்கள் மாரடைப்பு காரணமாக தான் இறந்து போயிருக்காரு. ஹார்ட் அட்டாக் வந்தப்ப பரணிக்குமார் ஹாஸ்பிட்டலில் அவர் சேர்த்திருக்காங்க. இருந்தாலும் சிகிச்சை பலனளிக்காம ஜே.கே. ரித்தீஷ் காலமாயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்களும் சரி, நிறைய சினிமா பிரபலங்களும் சரி, இவருக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இவரோட மறைவை பற்றி நாசர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரித்தீஷோட மறைவை பற்றி கேள்விப்பட்டதும் நான் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே இல்லை. ரித்தீஷ் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவார். தென்னிந்திய நடிகர் தேர்தலில் அவரோட பயணம் செஞ்சிருக்கேன். அரசியலில் தீவிரமாக ஈடுபாடு கொண்டவர். நல்ல தம்பியை இழந்துட்டேன். அவரோட குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் நாசர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. நாசர் அவர்களை தொடர்ந்து விஷால் அவர்களும் ஜே.கே. ரித்தீஷோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி ட்விட்டரில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ் சோ பிளடி அன்பிரடிக்டபிள். அனேபிள் டு பிலீவ் த நியூஸ் ஆஃப் மை குட் ஃப்ரெண்ட் ஜே.கே. ரித்தீஷ் டிமைஸ். ஷாக்கிங். காட் டு நோ ஹிம் டியூரிங் நடிகர் சங்கம் எலெக்ஷன்ஸ். மை டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ் டு ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ். ஐ ப்ரே காட் டு கிவ் தம் ஸ்ட்ரென்த் அட் திஸ் டஃப் டைம். மே ஹிஸ் சோல் ரீப் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஜே.கே. ரித்தீஷ் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கத்தில் பல முக்கியமான பதவியில் இருந்திருக்காரு. 1973 வருஷம் இலங்கை கண்டியில் பிறந்த இவர் அவரோட 3 வயசில் ராமநாதபுரத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஜே.கே. ரித்தீஷ் அவர்கள் கடந்த 2014 வருஷம் திமுகவில் விலகி அதிமுக இணைஞ்சார். இப்போ அதிமுகவில் கட்சி பணிகளில் ஈடுபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். ஜே.கே. ரித்தீஷ் அவரோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.